அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி பகுதி 3. அந்தப்புற நந்தவனத்துக்குள் வரத்துணிந்த உன்னிடம் துளிக்கூட தாட்சணியம் பாராட்டக்கூடாது. ஆனாலும் அடைக்கலம் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறபடியால் உன்னை காட்டிக் கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. உன்னிடம் மேலும் பேசிக்கொண்டு நிற்கவும் எனக்கு இஷ்டமில்லை. வந்த வழியாக நீ உடனே புறப்பட்டு போய்விடு. இந்த விதம் இளவரசி மிக கடுமையான குரலில் அதிகார தொனியில் கூறினாள். அவள் அந்த புறத்துக்குள் அடைந்து கிடக்கும் உலகமறியாத இளம்பெண்ணான போதிலும் அவளுடைய அறிவும் பேச்சு திறமையும் கண்டு உலகநாத தேவன் அதிசயித்தான். முன்னே பேச்சு நடந்தபடி இத்தகைய பெண்ணரசியை மணந்து கொள்ளும் பாக்கியம் தனக்கில்லாமல் போயிற்றே என்ற ஏக்கம் அப்படிப்பட்ட ஆபத்தான சமயத்தில் கூட அவனுடைய மனதில் தோன்றியது. அவன் ஒன்றும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த இளவரசி, இப்படியே நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீயாக போகிறாயா? இல்லாவிட்டால் காவற்காரர்களையும் வேட்டை நாய்களையும் கூப்பிட்டுத்தானே ஆக வேண்டுமா என்றாள். அவள் சொல்லுகிறபடி உடனே போய்விடலாம் என்றுதான் முதலில் இளவரசன் நினைத்தான். ஆனால் அவனுடைய உடம்பின் களைப்பும் கால்களின் சலிப்பும் தலையில் சிறு கிழிப்பும் அதற்கு குறுக்கே நின்றன. முன் எப்போதையும் விட அதிக இரக்கமான குரலில், அம்மணி, ராத்திரி முழுவதும் கண் விழித்தும் வழிநடந்தும் சொல்ல முடியாத களைப்பை அடைந்திருக்கின்றேன். இந்த நிலையில் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. இந்த சமயம் நீ என்னை வெளியே அனுப்புவதும் எதிரிகளிடம் என்னை பிடித்து கொடுப்பதும் ஒன்றுதான். இந்த நந்தவனத்தில் ஏதாவது ஒரு இருண்ட மூலையில் சிறிது நேரம் படுத்து உறங்கிவிட்டு போகிறேன். என்னால் உனக்கு எந்தவித தொந்தரவும் நேராது. சத்தியமாக சொல்லுகிறேன். ஒருவேளை நான் அகப்பட்டு கொண்டால் அதன் பலனை அனுபவிக்கின்றேன். என்னை நீ பார்த்ததாகவோ பேசியதாகவோ காட்டிக்கொள்ளக்கூட வேண்டாம். நானும் சொல்ல மாட்டேன். உண்மையில் இவ்வளவு அதிகாலை நேரத்தில் நந்தவனத்தில் பூப்பறிக்க நீ வருவாய் என்று யார் நினைக்க முடியும்? இளவரசி மாணிக்கவல்லி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து நின்றாள். பரிதாபமான முகத்துடன் கனிந்த மொழியில் பேசிய அந்த ராஜகுமாரன் விஷயத்தில் அவள் மனம் பெரிதும் இரக்கம் கொண்டிருந்தது. விதியை வெல்லுவது என்பது யாருக்கும் இயலாத காரியம்தானே? அப்படியானால் நான் சொல்லுகின்றபடி கேள். இந்த வசந்த மண்டபத்திலேயே படுத்துக்கொண்டு தூங்கு. இன்றைக்கு இங்கே யாரும் வரமாட்டார்கள். வந்தால் என்னுடைய வேலைக்காரி தான் வருவாள். அவள் வராதபடி நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் தூக்கம் விழித்து எழுந்ததும் நீ பாட்டுக்கு போய்விடக்கூடாது. சொல்லிக்கொண்டு தான் போக வேண்டும். அபாயம் ஒன்றுமில்லாத சமயம் பார்த்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். மறுபடி நான் வரும் வரையில் நீ இங்கேதான் இருக்க வேண்டும் என்று மாணிக்கவல்லி கண்டிப்பான அதிகார தோரணையில் கூறினாள். அப்படியே ஆகட்டும் அம்மணி, ரொம்ப வந்தனம் என்றான் இளவரசன். அந்த இடத்தை விட்டு மாணிக்கவல்லி திரும்பி பார்த்து கொண்டே சென்று வரைந்ததும் உலகநாத தேவன் வசந்த மண்டபத்தின் ஓரத்தில் கையை தலையணையாக வைத்து கொண்டு படுத்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆழ்ந்த நித்திரையின் வசமானான். நீண்ட நேரம் வரையில் மாரணிந்தல் இளவரசன் பிரக்ஞை இல்லாமல் தூங்கினான். நேரமாக ஆக தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. சில சமயம் இன்பக் கனவுகள் கண்டபொழுது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது. வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவனுடைய சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின. கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன் மூக்கை கடிப்பதாக கனவு கண்டு உலகநாத தேவன் அலறி அடித்து கொண்டு எழுந்தான். பார்த்தால் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை. சோலைமலை இளவரசிதான் நின்று கொண்டிருந்தாள். நின்றதோடு அல்லாமல் முல்லை மொட்டுகளை ஒத்த அவளுடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படியாக சத்தமில்லாமல் சிரித்து கொண்டும் இருந்தாள். சற்று நிதானித்து யோசித்ததும் இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது. இளவரசியின் தோற்றத்தையும் அவளுடைய கையில் வைத்திருந்த பூச்செடியும்